வெளிநாட்டுக்கு அனுப்பணும், ஆஸ்திரேலியாவில் பாஸ் ஆகணும், இங்கேயும் பாஸ் ஆகணும், அங்கேயும் பாஸ் ஆகணும், காசும் வேணும், அப்படியும் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுது. அத்தனையுமே நிறைவேற்றி கொடுத்துட்டேன் இல்லையா? நீயும் மனசார என்னை நம்பித்தான் வந்து கையேந்திட்டு நிக்கிற. அதே மாதிரி உன்றது பொண்ணா மருத்துவ ரீதிக்கு படிச்சுட்டு இருக்கிறான். அவளை இந்த தடவை பாஸ் பண்ணி கொடுத்து அவளையுமே ரஷ்யா அனுப்பிச்சிடலாம். புரியுதா? ரஷ்யா அனுப்பிச்சுட்டு படிக்க வச்சு பட்டம் வாங்கி பட்டத்துல ஊர் காமிச்சிடலாங்க முடியாது. புரிஞ்சுதா? அது போக உன்ற சொத்துக்கு வரனாயா சொத்து கொஞ்சம் விற்காம ஒரு சிக்கலா நிக்குது. இதெல்லாம் வித்துதான் இப்ப சிரமத்துக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். திருவிழாவுக்குள்ள உத்தரவு கொடுத்துட்டேன். போதுமா? அது போக எச்சப்பால் குடிச்சது இன்னைக்கு கொஞ்சம் இடம் கூட நிக்குது. இது விட கூட அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் எல்லாமே கட்ட எப்படி ஓட பிறந்ததுக்கா ஓட பிறந்தது, கல்யாணம் பண்ணுது, காட்சி பண்ணுது, கூட நிக்குது, எல்லாம் நிக்குது. எனக்கு சொல்லிவிட்டே வேணும். நியாயமான தீர்ப்பு தரேன், நியாயமான தீர்ப்பு தர்றேன். நான் தான் சொல்றேன் தாயே, தாய் என்ற தங்கமா இருந்தால் நான் தப்புக்கு கூட வரவே மாட்டேன். நியாயமான தீர்ப்பு தான் இந்த பாது தீர்ப்பு போட்டியில. அதனால உனக்கு இல்லைங்க போகாது, அல்லையா மொத்தம் முடியாது. புரிஞ்சுதா? இது காரணம் வேற, காரியம் வேற. இது எப்படி முடிக்கணும்னு இத்தனை காரியத்தை முடிச்சு கொடுத்த இது முடிச்சு தெரியாதா? முடிச்சு போடலாம். நீ இது போக்குவரத்தை வச்சுக்கப்பா. தாய் நோவு நொடி மாட்டி மூண்டிக்கெட்ல கிடக்குது, நடக்க முடியாம தூக்கிட்டு வந்து போட்டாங்க. அரை போட்டி நோவும் இல்லை நொடியும் இல்லைன்னு சொன்னேன். நீங்க மருத்துவத்தை பாரு, நான் வேண்டான்னு சொல்லல அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ காப்பாத்தி உயிரை கொடுத்து இதே வட்டியில தீர்க்காயுசு குத்தர போட்டு நிறுத்திட்டு பாத்தியா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா? உன்ற பூசை ஆகிற போது உன்ற வட்டி பெருகு மான் பொங்கு காரிய போட்டாளுக்கு நடக்கிறவா. போதுமா? அப்படியே போய் கொஞ்சம் போரு போட்டுட்டா நட்டமாய் போயிடுது. ஆனா சலக்கால் இருக்குது. நான் சொப்பனத்துல வந்து சொல்றேன், புரியுதா? அது நீ எவனை கூட்டிட்டு போறையோ போறலையோ எனக்கு அது தெரியாது. நான் சொப்பனத்துல வந்து, சொப்பனம்னா தெரியுமா? கிணா. கிணாவுல வந்து நான் வீரமண்டி போட்டு உன்ற தோட்டத்துல உட்காருவேன். அந்த இடத்துல போடு. என்ன 632 அடி தண்ணி போக்குது. போடு. ஜமாளிக்க முடியலையா? ஜமாளிக்க முடியலையா? 4வது ஈட்டு கிடக்குதாயா? நோவு நொடி ஒரு பக்கம், இல்லத்துல நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், போகாத தேவதியில போகாத மருத்துவம் இல்ல. போய் மருத்துவமான அதை சொல்ற, இதை சொல்ற, தெய்வீகமான அதை பண்ணி போட்டாங்க, இதை பண்ணி போட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல இருந்து மீள முடியாம என்ற ரங்கத்தை நல்லபடியா மீட்டு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி என்னை நம்புவியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா கருவத்து வேடிக்கை பார்க்கறத நாம கருவத்து போடலாம் முடியாது. புரிஞ்சுதா? இது நோவு நொடி எல்லாம் இல்லையா? நீ கூட லட்ச லட்சமா கூட ஆஸ்பத்திரி தொலைக்கிற வழியை விட்டு என்னை நம்பி வந்து நெல்லு. தங்க உட்கார மாட்டான். எண்ணி 22 நாள்ல நடந்து பண்ணி கொடுத்துறாயா? போதுமா? 22 நாள். தாயி காலியா நண்டி இன்னைக்கு உண்மைய சப்பி வேடிக்கை பார்க்குதாயா? இதெல்லாம் உடைக்க முடியாது. புரிஞ்சுட்டியா? இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம், அடியானுக்கு கூட தெரியாது. புரிஞ்சுட்டியா? மரபொருளா சொல்றேன். என்ன தாயின் காப்பணுமா நான் இருக்கிறேன். புரியுதா? தாயி எடுத்தா கெட்ட கெட்ட கணா, மனசுக்குள்ள இனம் புரியாத குழப்பம், கருக்கு கருக்கு கருக்குன்னு பயம், சரியான தூக்கம் வராது. புரிஞ்சுதா? அதே மாதிரி தேவையில்லாத சண்டைக்கு வருவா, கோபத்துக்கு வருவா, அழுவா, தன்னை போல உட்காந்துக்கிட்டு. புரிஞ்சுதா? ஆயுசு முடிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு நிக்குதுரா. நிக்குது இல்லையா? அது பொண்ணா பண்றது அல்ல. பொண்ணா அண்டி நிக்கிற சுடுகாட்டு காளி பண்றது. அந்த காளி யாரு வந்து மந்திரமாயம் போட்டு ஏவுனது அல்ல. இது மந்திரமாதி தேவி விட்டதுல குறுக்கு போய் மாட்டிட்டான். ரத்தமா பொங்கு பேசிட்ட. புரிஞ்சுக்கோ, பயப்பட வேண்டாம். இது நல்ல வழி போடலாம். 11 நாள் இந்த பொண்ணை அடுத்த வாரம் எப்படி வரான்னு பாத்துக்கலாம். என்ன பத்திரகாளிக்கு வர வச்சிட்டிய? பத்திரகாளிக்கு பத்திரகாளி
எறும்புக்கடா காவு எடுக்கிறவா பாக்கி நிக்குதாயா? யோசனை பண்ணி பாரு, யோசனை பண்ணி பாரு. இல்லைன்னா நானே உடைச்சு பேசிடலாம். புரியுதா? சரி, 11 நாள்ல முறை செலுத்தி 11 நாள்ல இந்த பொண்ணால தங்க வைக்கிற மாட்டேன் அழைச்சு இதே பட்டியல தீர்க்காய்ச்சி குத்துற போறனாயா? இது சத்தியவா. இந்த 2 கனி குற்றாத, இந்த 2 கனி எப்படி தனிவாக்கம் அடியால கேட்டுக்க. அடியாவா அவரோட தொழில் முறை முன்னேற்றத்தை கொடுத்துடலாம். இது தொழிலுக்கு வச்சுக்கா. இது இல்லத்துல நாளா அதிசயம் துறைச்சு உங்களை எல்லாம் சுத்தி வீசி மற்றதை நான் பாத்துக்கிறேன். ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறேன், விட கொடுக்கணும். காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சாயா? தேடி வந்து புடிச்சுக்கோடு. புரிச்சுதா? தங்கத்துக்கு நல்ல காரியத்துக்கும் சரி மற்றதுக்கும் சரி உத்தரவு போட்டு கொடுத்துருந்தாயா? அதுபோக சொத்து விஷயத்துல கொஞ்சம் அகலா பண்ணிட்டு நிக்க. அதெல்லாம் ஒண்ணும் குறை வராது. அதெல்லாம் ஒண்ணும் குறை வராது. சொத்தை வாங்கி தவிர கைவிட்டுறாதீங்க. புரியுதா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாமாயா? அடியான் செய்கிறது நல்லதுதான். அதாவது உங்க ரத்த கண்ணு ஆண் கண்ணு உடைச்ச பேசிட்டா சொத்து இருக்குது. அதுல ஒரு முனைய வித்து இல்லையா? பெரிய சொத்து இருக்குதாயா? பெரிய சொத்து ஒன்று இருக்குது. அந்த பெரிய சொத்துல வாரிசு 3 பொண்ணா இல்லையா? பேச்சு பிதிருக்கெல்லாம் கொஞ்சம் எல்லாம் சிரமத்தில் நிக்குது. நல்ல காரியம் நடக்கணும், சில காரியத்தை பண்ணணும், சில தொழில் ஆரம்பிக்க இப்படி பல குழப்பத்தில் நிக்குது. அதனால நான் உயோர் இருக்கிற போத அந்த முனைய வெட்டி வித்து போட்டு ஆளுக்கு கொஞ்சமா குடிச்சு போடலாம்னு தகப்ப நினைக்கிறேன். அது நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு நீ வந்து கேட்டு நானும் கூட வந்து நிக்கிறனாலே முடிச்சு கொடுத்தேன். முடிச்சு கொடுத்து அவனை கடைசி வரைக்கும் கூடாது. நல்லா புரிச்சுக்கோடு. புரிஞ்சுதா? அது போக மீதி இருக்கிற சொத்து மொழமொழியாச்சு கிடைக்குமாயா? பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? வா, இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிற என்ற ஆட்டத்தை சமாளிச்சுக்குவியா? பத்திரமா வச்சுக்கிறேன். 1 நிமிஷம் எல்லாம் 6 நிமிஷம் முடங்குது. வட்டிக்குள்ள நோவு நொடி, இல்லத்துல நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? உங்க மங்களிக்காரனுக்குமே கொஞ்சம் உடம்பு தொந்தரவுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. பிசி குறையா முடிச்சு கொடுத்துறோம். போதுமா? வரப்போ எதை பத்தி கவலை நான் தான் சில மாற்றத்தெல்லாம் புரிஞ்சுட்டேன். புரிஞ்சுதா? ஒரு பயப்பட வேண்டாம். இந்த மதியத்துக்குள்ள இன்னொரு குழப்பத்தை போட்டு நிக்கிறேன். மதியத்துக்குள்ளே முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த புடிச்சுக்கோ. திருநாளுக்கு வந்து நில்லு போடு. தாளப்பதி ஐயா, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி உங்க வட்டி அத்தனை நிக்கி ஊசி முனமேல் நிக்குதாயா? ஊசி முனமேல் நிக்குது இல்லையா? இந்த வட்டி இருள் மங்கி, செல்வாக்கு மங்கி, தொழில் முடங்கி, தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம வட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு நிக்குது. நீ செய்யற தொழில் மோட்டார் வாகன தொழில். அந்த தொழில முதலாளியா நின்று இருந்த இன்னைக்கு ஆள்காரனா நிக்க வேண்டிய நிலையில் நிக்கிற இல்லையா? அத்தனையும் கைப்பட்டு போயிடுது. தலைய வெட்டி போட்டாங்கப்பா. கால சுத்திரமா கொக்கி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு அத்தனை விட்டு நட்டமாயி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது மத்ததை செஞ்சாலும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறேன். இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து உனக்கு கை கொடுக்கறதுக்கு ஆளுநர் நினைக்காத. இந்த பாலத்துக்கு இப்ப போட வர்ற துணிஞ்சு நடத்து. இப்போதைக்கு செய்கிற தொழில நல்லா பிரித்து வெளி கொடுத்துற. அதே மாதிரி விட்டு போன வாகனத்தை அத்தனை மீட்டு போகணும். இது சத்திய வாக்கு. இதே பட்டியல் நிறுத்தி அழகு பார்த்து காமிக்கிறாயா? பயப்பட வேண்டாம். வந்து என் பட்டியல் நில்லு. இல்ல தத்தளிச்சுட்டு நிக்கிறாயா? உன்னோட வட்டி அத்தனை இன்னைக்கு பரதேசம் போய் நிக்கிறாயா? இன்னைக்கு வட்டி அத்தனை ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம், தூரியாட்டம், கஷ்டம், சிக்கல், தலைக்கு மேல சுமை, இப்படி பல விதத்தில் நிக்கிறாயா? அதே மாதிரி வர வேண்டியது வர மாட்டேங்குது. 4வது இன்னைக்கு எல்லாம் எலிநகை ஆடுறாங்க. மொத்தத்துல இந்த பொண்ணா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது இல்லையா? அதே மாதிரி கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது. அந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம என்ற ரங்கம் பரிதாபிச்சுட்டு நிக்குது இல்லையா? என்னை நம்பி வந்துட்டு 3 நாளுக்குள்ள நீ மாற்றம் தரங்க முடியாது. எதை பத்தியுமே நீ கவலைப்படக்கூடாது. நான் முன்ன வர நீ பின்னவா முடிச்சு பக்கமா வச்சுக்கொண்டு தாயி பெரியவா 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 காஞ்சி பெரியவா 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 இல்லையா? உத்தரவு வேலை வந்து பட்டியல் நிக்குது. புரிஞ்சுதா? தாயி பயப்படாத. எடுக்கணுமா ஏடு தாயே? நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி இல்ல மத்தனையுமே நிக்க அப்படி முனமேல் நிக்கிறாயா? ஒரு குணம் வந்து 9 குணம் திண்டமாய் நிக்கிறாயா?
கடன் சுமை ஏறி போச்சு தாயி, தலைக்கு மேல நிக்குதாயா, வருமானம் கம்மியா போச்சு, இல்லத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டம் நோவு நொடி மொத்தத்தை பாட்டி பால்கள் காட்சிப்பட்டாங்க. புரியுதா? வெள்ளாமப்பட்டி வெறும்பட்டியா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா. இந்த 6 மாச காலத்துல பொன்னாலும் நொடிச்சு நொடிச்சு பட்டி நொடிச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சு வந்து நிக்கிறியா தாயி. தாயி நான் இருக்கிற தகுதிமான எல்லாரும் மீட் தரேன்ட்டுனே மீட் தரேன்ட்டுனே நீ ஏன் கவலைப்படுற? எனக்கு அது ஆகாதாயா. எல்லாம் புரிஞ்சுக்கா. எல்லா கருப்பனுக்கும் வச்சே படைப்பாங்க. நான் கருப்பு ராய, புரிஞ்சுதா? நான் கருப்பு இல்ல, கருப்பு அல்ல, எனக்கு கருப்பு ஆகாது. புரியுதா? நான் கருப்பு ராயனாயா, எனக்கு மதுவும் ஆகாது. என்ன வீட்டு போடலாம், நல்லது பண்ணி போடலாம், என்னை நம்பி நில்லு. அவனுக்கு கூட நட்பு அத்தனை அகடா நவுத்தி இல்லை, நவுத்தி என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். வீட்டு போடலாம், கருப்பை கூட வந்து நிக்க நல்லது பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் என்னை வந்து கையெழுந்ததுக்கு அப்புறம் பெரியவாட்ட போய் கையெழுதிக்குவான். அப்படி பத்திரம் வச்சுக்க. தொழில் நல்லபடியா நடக்கணும், அரமனை கட்டணும், அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. எதிரி எல்லாம் அத்தனையுமே அல்லையில கொடுத்து அலசூடு போட்டு வேடிக்கை காமிச்சிட்டேன். அதே மாதிரி தொழில் முறைக்கு மாற்றத்தை கொடுத்துட்டேன். இனி சொந்த மனை ஒண்ணு கட்டணும், அதுல ஒரு புத்தி மாத்தணும். மாத்திடலாம். அவிகளை சந்தோஷமா கொடுக்கற மாதிரி பண்ணி அரமனையும் கட்டி கொடுத்தனாயா. திருவிழாவுக்குள்ள அந்த நல்ல செய்தி காமிச்சது. திருவிழா முடிஞ்சுன்னா அரமனையும் அமைச்சு கொடுத்தேன். போதுமா? வந்து நெல்லு திருவிழா. ஐயா எந்த வந்து கோட்பாடு படக்கூடாது. எத்தனாயிரம் பேர்த்த வாழ வச்சுட்டு பாத்தியா? அதே மாதிரி ஒன்றை பிரச்சனை கோர்ட்டு கச்சேரி பில்லங்க 10 சிக்கல் இதெல்லாமே முடிச்சு கொடுத்துற. தங்கத்துக்கும் விட கொடுத்துறனாயா. பயப்பட வேண்டாம். அம்மாவாசை இருந்து உனக்கு ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அம்மாவாசை முடிஞ்சாச்சு, ஆட்டத்தை ஆரம்பிச்சாச்சு. நீ கொஞ்சம் வலுவா நில்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். போதுமா? போ தாயி. இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் இந்த கருப்பு கூட வந்து நின்றுனாயா. நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் நடைக்கு நட படிக்கு படி வீட்டு இதே வட்டியில் நிறுத்தி அழகு பார்த்து அடித்து முடிச்சு கொடுத்தனாயா. பச்சுக்குவியா இதாவா படிக்கு பத்திரம் வச்சுக்கிற. தாயி மடமாறுதாயா, மடமாறி போகுது. அந்த மடமாறி போனத என் பட்டிய வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா. தாயி ஏமாந்த போல பொழைக்கிறீங்க. கருத்ததெல்லாம் தண்ணி, வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்து நிற்கிறாயா. 4வது வருமானம் போச்சதுனால 4வது இல்லத்துல கஷ்டம் வந்து சேர்ந்தது. 4வது இன்னைக்கு நீயும் நிம்மதி இல்லாம, உங்களோட தங்கங்களும் நிம்மதி இல்லாம சாவான் வந்து பட்டி நிற்கிறாயா. மந்திரமாய வேலையாகி போச்சுட்டாயி. தங்கம் தான் தங்கத்தை தகரம் பண்ணி போட்டாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுதி பார்த்துட்ட, எத்தனையோ பக்கம் போன அதை பண்ற இதை பண்ற நாங்க ஒண்ணும் பண்ண முடியல. ஊர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற இல்லையா. தாயே வானத்துக்கு கருப்ப தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற. நீ தகுதிமா இல்லை, புரிஞ்சுதா? நீ போய் அங்க எதுவும் பேசக்கூட. நீ பாட்டு சந்தோஷமா இருக்கிற. நான் நாடகத்தை நான் நடத்திக்கிறேன். இந்த வர்ற வாரத்துக்குள்ளே சில மாற்றத்தை தருவனாயா. புரிஞ்சுதா? உட்காட்டுறேன். புரிஞ்சுதா? தாயே விட கொடுத்தலாமா? நீயும் உலகமே சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கேயோ போனேன் உண்டா இல்லையா. இந்த முடிச்சு கொடுத்துறேன், இதை முடிச்சு கொடுத்துறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு காசையும் விட்டு போட்டு வந்துட்டேன். அப்ப நான் தான் ஏமாதியா. எல்லாம் மந்திர மாயத்தை நம்பாதீங்க, தேவாதிகளை நம்புங்க. புரிஞ்சுதா? ஏமாத்து உலகா இல்ல ஏமாத்தி போடுவாங்க ஐயா. அதெல்லாம் போனதெல்லாம் போட்டு சரி. இப்ப நீ நினைச்சபடியே துண்டு பண்ணிடலாமா? துண்டு பண்ணிடலாமா ஐயா? அது வேணாம் நம்மளுக்கு, புரிஞ்சுதா? ஆனா சில சூடு போடுறாங்கன்னு கவலைப்படாது. இது நாம போடலாம் சூடு. என்னை நம்பி வந்துட்டீங்களா? நீங்க 2 அமைதியா இருக்கும். ஆட்டம் என்றதான் இருக்கு. கருத்து ஒருக்கு பயந்துட்டு வந்து விடுவாங்க. காரியத்தை சாட்சி புரிஞ்சுட்டியா? பத்திரம் வச்சுக்க. பக்கத்துல பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறேன்னு கும்பிட்டு இருந்தியாமா? குடிச்சிட்டியா? பத்தியடா தொந்தி வந்து நிற்கிறான். தொந்தி வந்து நின்றுட்டு நீ செஞ்சு கொடுக்குறியா? அப்படிங்கிற மொத்தம் அதை செய்யும். அடியா தாயி அங்க கருப்பம் கோட்டிக்குள்ள காரியம் கைவிட்டு போயிட்டேன். கைவிட்டு போனத சேதாரம் இல்லாம கையில் கொண்டு ஒப்படை கொண்டு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். தாயி வெளியே சொல்ல வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். நம்மள
நம்மளது இன்னைக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கிறியா? தங்கம் தான், தங்கத்தை இன்னைக்கு தகரம் பண்ணி இன்னைக்கு ஓட்டிட்டு போயிட்டாங்க. பயப்பட வேண்டாம், குணம் முடியாத கொண்டு ஒப்படைக்கணும் வந்து கேட்டுட்டு நிக்க ஒப்படைக்கிறேன். பயப்பட வேண்டாம், நாளைக்கு தகுதிமான வர்ற வாரமே கட்டு உடைக்கிற அதிசயத்தையும் காமிக்கிறேன். உனக்கு போக்குவரத்தை வச்சுக்கப்பா.